அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய தினம் ஜனவரி மாதத்தின் 15ஆம் தேதி தை மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தான் நமக்கு தைப்பொங்கல் திருவிழாவானது அமைஞ்சிருக்குது. இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இந்த முதல் தேதியிலேருந்தே நம்ம வாழ்க்கை அந்த சூரியனை கண்ட பனி போல் கஷ்டங்கள் விலகி நல்லபடியாக மாறணுன்ட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கவும் தொடங்கும். ஏற்கனவே இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும், மேலும் அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய 2 பொருட்கள் என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிஞ்சிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போகி திருநாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும். அது பழுதானா கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி பொருட்கள் என்னென்ன, அது எந்த மாதிரி நம்ம அப்புறப்படுத்தணும் என்பது குறித்து ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன். அடுத்து தேங்காய் ஓட்டை வச்சு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் குறித்தும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். இந்த நாளில் நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாயந்தரம் கூட குளிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி எப்போ குளித்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு குளியல் முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது இன்று இரவுக்குள்ளே நிலைவாசலில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படிங்கும்போது கையில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் 4 வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதிவுகள் வரும். அதில் நீங்கள் நான் சொன்ன எல்லா வீடியோவுமே பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு கூட்டு அல்லது சாம்பாரில் எல்லாத்தையும் வெட்டி போட்டு படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க. ஏன்னா இது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். நீங்கள் எல்லா விதமான காய்கறிகளும் நாளைக்கு சமையலில் சேர்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா விலையும் கூட குறைய ஆகும். அதே போல் அது செய்யறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஒரு 5 காய்கறிகள் இதை மட்டும் நீங்கள் சமையலில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சமையலுக்கும் பணவரவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த கிழமையில் இந்த குழம்பு வைக்கணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக துவரம்பருப்பு சமையலில் சேர்த்துக்கணும், அது கூட அவரைக்காய் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றிலும் உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகசாரம் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும். அதுக்காக தான் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களும் வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 காய்கறிகளுமே பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 5ஐயும் பயன்படுத்துங்க. இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு 2 அல்லது 3ஐயாவது நீங்கள் பயன்படுத்துங்க. சரி, அது எந்த மாதிரி காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாழைக்காய். வாழையடி வாழையாக குடும்பம் தலைத்து மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழைக்காயை சமையலில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொரியல் செய்வீங்களோ இல்லை சாம்பாரில் அப்படியே கட் பண்ணி போடுவீங்களோ ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழைக்காய் அப்படிங்கிறத இடம்பெற செய்யுங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இது சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியதுங்க. இதை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணி இருக்குது இல்லையா, அதாவது அந்த நீர் பூசணி இல்லை, அந்த சாம்பார் வைப்போம் திருஷ்டி சுத்துவோம் இல்லையா, அந்த பூசணி இல்லை. இது மஞ்சள் நிறத்தில் பெருசாக இருக்கும் இல்லையா, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூசணி. அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது.
அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிகுந்தது, நல்ல ஒரு இனிப்பு சுவை கொண்டது. தை மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு இது போல் இனிப்பான, அதுவும் காய்கறியில் வரக்கூடிய இந்த இனிப்பு சுவையை நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம மனதுக்குள்ளரையும் உடல்லையும் ஏற்படும். அதாவது இனிப்புன்னே இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், பொங்கல் கேசரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். இருந்தாலும் ஆரோக்கியமான வழியில் நம்ம இனிப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த கிழங்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மொச்சை கொட்டை இருக்குது இல்லையா, அதாவது அவரை கொட்டையிலேயே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளை நிறம்ங்கிறது சுக்கரனுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வெள்ளை மொச்சையை பயன்படுத்தி நீங்கள் குழம்பு வைக்கிறது அல்லது அதை ஊற வச்சு தாளித்து சாப்பிட்றது, இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 சொல்லியிருக்கிறேன். 1 வாழைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இந்த மொச்சக்கொட்டை. சரிங்களா? இந்த 5ல் உங்களுக்கு எது கிடைக்குமோ, எதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுதோ அதில் நீங்கள் பார்த்து செஞ்சு இந்த நாளை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.